என்ன இது? ஏன் இப்படி எல்லாரும் இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கீங்க? என்னாச்சு சார்? அம்மா கற்பகம், தயவு செஞ்சு மாப்பிள்ளைய டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. ஏன் சார், என்னாச்சு? அம்மா கற்பகம், பத்மா கர்ப்பமா இருக்காங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு இதுவரைக்கும் சந்தோஷமா இருந்த மாப்பிள்ளை உண்மையிலேயே பத்மா கர்ப்பமா இல்லைன்னு நாங்க வந்து சொன்னதும் இடிஞ்சு போய் இதுவரைக்கும் புலம்பிக்கிட்டே இருக்காருமா. என்ன சார் நீங்க சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்னு சொல்லியும் இப்படி வேதனைப்பட்டு உட்கார்ந்திருக்கீங்க? எது சந்தோஷம், எது வேதனை கற்பகம்? என் பத்மா முதல் தடவையா கர்ப்பமா இருக்கான கேள்விப்பட்டப்போ அந்த சந்தோஷம் எனக்கு நிலைக்கல. போலித்தனமா கர்ப்பத்தை சுமந்துகிட்டு இருந்தப்போ என்னால சந்தோஷப்பட முடியல. ஆனா அவ உண்மையிலேயே கர்ப்பமா இருக்கான்னு கேள்விப்பட்டப்போ எனக்குள்ளேயே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இப்ப இதுவும் நிலைக்கல. என்ன, இதுவும் பொய்யானது. என் விதியை நான் என்னன்னு சொல்றது? சார், நான் உங்க வேதனையோ ஏமாற்றத்தையோ குறைச்சு சொல்லல. அதே நேரம் அக்காவோட நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அஞ்சலி விஷம் கொடுத்து அக்காவோட கர்ப்பம் கலைஞ்சு போனதுனால அக்கா எவ்வளவு உடைஞ்சு போயிருந்தாங்க. அக்கா அந்த வேதனையே ஒரு வேஷமா போட்டுக்கிட்டு அவளை பழி வாங்க துடிச்சிட்டு இருப்பாங்க. போலியான கர்ப்பத்தை சுமக்கிற நமக்கு அப்பா அம்மா பாதுகாப்பா வந்திருக்கிறத நினைச்சு எப்படி எல்லாம் துடிச்சு போயிருப்பாங்க. எனக்கும் அதே வேதனை தான் கற்பகம். இந்த உலகத்துல நல்லவங்களை எல்லாம் எந்த காரணமும் இல்லாம அந்த ஆண்டவன் சீக்கிரமா கூட்டு போறாரு. ஆனா எப்பவும் துரோகமே செய்யற இந்த சண்டாளிக மட்டும் ஏன் சீக்கிரமா கூட்டு போக மாட்டேங்கிறான்னு எனக்குள்ள ஆதங்கமா இருக்கு. விடுங்க சார், வாழ்வோ சாவோ ஒருத்தர் எதிர்பார்த்து ஒருத்தருக்கு வராது. அது யாருக்கு எப்போ வரணுமோ அப்பதான் வரும். வணக்கம் சார். மனோகர் சார் இருக்காரு சார். என்ன இன்ஸ்பெக்டர், மறுபடியும் மகா சம்பந்தப்பட்ட கேஸ் விஷயமா விசாரணையா? இல்ல மிஸ்டர் மனோகர், மகா சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களையும் கற்பகத்தை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போக வேண்டிய கட்டாயத்துக்கு நான் வந்திருக்கேன். என்ன சார், என்ன சொல்றீங்க? நாங்க தான் மகா காணாம போனதுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் சம்பந்தமும் இல்லைன்னு அவ்வளவு தூரம் சொன்னோம்ல. இப்ப மறுபடியும் ஏன் எங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து விசாரிக்கணும்னு அஞ்சலி ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ந்துட்டு போராட்டமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் இது? அந்த அஞ்சலி பொய் கேஸ் கொடுத்து போராட்டம் பண்ணா நீங்க யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? உணர்ச்சி வசப்படாதீங்க சார். யார் எப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த பிரச்சனைய அந்த அஞ்சலி பிரஸ், மீடியா, கமிஷனர் வரைக்கும் கொண்டு போவேன்னு என்ன மிரட்டிட்டு இருக்காங்க. அஞ்சலியை சமாதானப்படுத்தத்தான் இந்த ஏற்பாடு. இருந்தாலும் எங்களுக்கும் சில விஷயங்கள் டவுட்டா தான் இருக்கு. என்ன சார் டவுட்? அப்ப மகாவை நாங்க தான் கடத்தி வச்சிருக்கோம்னு சந்தேகப்படுறீங்களா? அது நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து சொல்ற பதில பொறுத்துதான் இருக்கு. போகலாங்களா?